இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடம் ஹிசேக்கியா உடைய மகத்துவமான மேன்மையான பஸ்கா பண்டிகை. கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளை உங்கள் எல்லாரையும் நம்முடைய பிதாவான தேவன் அவருடைய குமாரனும் இரட்சகரும் ஆயிருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களிலும் உங்களுடைய குடும்பத்திலும் கிருபையும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக என்று சொல்லி இங்கே ஜாயின் ஆயிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் நான் வர வைக்கிறேன். இன்றைக்கு நாம் என்னத்தை தியானிப்போம் என்றால், ஹிசேக்கியா ராஜா பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறான். ஸோ அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிப்பில் என்னென்ன பாடங்கள் நமக்கு இருக்குது என்று நாம் இன்று பார்க்கலாம். ஸோ அதற்குள்ளே போகிறதுக்கு முன்னே நாம் என்னத்தை தெரிந்து கொள்ளணும் என்றால், ஹிசேக்கியா ராஜா யார், அவன் எந்த காலத்தில் இருந்தவன் என்று. ஸோ ஹிசேக்கியா ராஜா பற்றி நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. உங்கள் சண்டே கிளாஸ்லேருந்து நீங்கள் அந்த கதையை கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் சுருக்கமாக நாம் அந்த கதையை மறுபடி இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஹிசேக்கியா ராஜாவின் கதை நாம் பார்க்கும்போது அந்த கதைக்குள்ளே இருக்கிற ரகசியங்கள், அந்த வெளிச்சம் தேவன் நமக்கு லாஸ்ட்டில் அதை கொடுக்க போகிறாங்க. ஸோ ஹிசேக்கியா ராஜா யார் என்று பார்க்கும்போது, அவன் ஒரு சாதாரணமான ராஜா கிடையாது. அவன் தேவனுக்கு மிகுந்த ஒரு பிரியமான ஒரு ராஜாவாக இருந்தான். ஏனென்றால் அவன் தாவீதும் அப்பொழுது சாலோமோனுடைய சந்ததியில் வந்த ஒரு ராஜாவாய் இருக்கிறான். அவன் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 730 வருஷம் முன்னாடி ஒரு ஆளுகை செஞ்ச ஒரு ராஜாவாய் இருக்கிறான். ஸோ எசேக்கியா என்றால் அவனுடைய பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தம் என்ன என்றால், யாவே தேவன் பலப்படுத்துவார், அப்படி என்றால் பிதாவான தேவன் பலப்படுத்துவார் என்று அவனுடைய பேருக்கு அது அர்த்தம். அவன் ஜூதா என்ற ஒரு ராஜ்யத்திலே அவன் ஆளுகை செஞ்சிருக்கிற ஒரு ராஜாவாய் இருந்தான். ஸோ நாம் பார்க்கும்போது எப்படி என்றால், அந்த நாளில் இஸ்ரேல் தேசம் எப்படி இருந்தது என்றால், நார்த் சைடில் ஒரு சில கோத்திரங்கள் இருந்தது, சவுத்தில் சில கோத்திரங்கள் இருந்தது. ஸோ அந்த கோத்திரங்கள், இஸ்ரேலின் கோத்திரங்கள் எப்படி இருந்தது என்றால் ரொம்ப ஸ்கேட்டர்டாக இருந்தது, சிதறடித்து அங்கே இங்கே எல்லா கடை அவர் இருந்தாங்க. ஸோ இப்போது நாம் பார்க்கும்போது இந்தியாவில் கூட ஒரு நார்த் இந்தியா, சவுத் இந்தியா அப்படி என்று சொல்கிறாங்க. ஆனால் ஒரே இந்தியா, ஒரே தேசம். ஆனால் சொல்லும்போது நார்த் இந்தியா என்று சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற ஜனங்களுடைய கலாச்சாரம் வித்தியாசமாக இருக்கும், அவருடைய பேச்சு, எழுத்து எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அப்படியே சவுத் இந்தியாவில் பார்த்தால், சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா ராஜ்யத்துக்கும் ஒரு அலைன்மெண்ட் இருக்குது. இப்போ நாம் தமிழ்நாட்டில் கர்நாடகா, கேரளா எல்லாமே பார்த்தால், ஆந்திரா எல்லாம் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ அப்படியே அந்த காலத்தில் கூட ஜூதா என்ற அந்த ஒரு பகுதியில் ஆளுகை செஞ்சு கொண்டிருந்த ராஜா யார் என்றால் எசேக்கியா ராஜா. அந்த ஜூதா உடைய அந்த ராஜ்யத்தில் எருசலேம் நகரம் அவனுக்கு கேபிட்டல் சிட்டி. இப்போ நம்முடைய தேசத்துக்கு எப்படி நியூ டெல்லி கேபிட்டல் சிட்டியோ, அப்படியே அந்த ஜூதாவுடைய அந்த பகுதியில் எருசலேம் நகரம் அந்த கேபிட்டல் சிட்டியாக இருந்தது. அந்த எருசலேம் நகரத்திலே எசேக்கியா ராஜா ஆளுகை செஞ்சிருந்தான். இப்போ எசேக்கியா ராஜாவுடைய தகப்பன் யார் என்று சொன்னால், அவன் அஹாஸ் ராஜா, அவனுடைய பேர். ஸோ இந்த அஹாஸ் ராஜா எப்படிப்பட்டவன் என்றால், மிகுந்த ஒரு கொடூரமான கெட்ட மனுஷனாய், கெட்ட ராஜாவாய் அவன் இருந்தான். அவன் மிகவும் துன்மார்கனாய், அந்த துன்மார்க்கத்தோடு அவன் ஆளுகை செஞ்சிருந்த ஒரு ராஜா, அந்த அஹாஸ் ராஜா, எசேக்கியாவுடைய தகப்பன், அவனுடைய அப்பா. ஸோ இந்த அஹாஸ் ராஜா என்ன செஞ்சிருந்தாங்க என்றால், விக்கிரக ஆராதனைக்குள்ளே மிகவும் மிகவும் ஆழமாய் போயிருந்த ஒரு ராஜா. ஏனென்றால் நாம் பார்க்கும்போது, ஒரு ராஜாவுக்கு ராஜா ஆன உடனே என்ன ஆகும் என்றால், அவனுக்கு பவர் வந்துடும், அவனுக்கு வேலைக்காரர்கள் இருப்பாங்க, நிறைய ஆஸ்தி அந்தஸ்து சம்பத் இருக்கும், எல்லாமே இருக்கிறதுனால அந்த ராஜா என்ன செஞ்சிருந்தா, அஹாஸ் ராஜா
ஆழமாய் விக்கிரகாராதனை செஞ்சு அவனுடைய மாம்சத்துக்கு எந்த விதமான சந்தோஷம், அந்த மாம்சத்தின் இச்சையை எப்படியெல்லாம் அவன் ஃபுல்ஃபில் பண்ணுவானோ என்று அவன் அப்படி அங்கே செஞ்சுருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு ரொம்ப கொடூரமான என்வாயர்மெண்ட்டில் அந்த அஹாஸ் ராஜா அவன் செஞ்சிருந்தான். அவன் மிகவும் அந்த விக்கிரகங்களை பார்க்கும்போது வேதத்தில் நாம் படிக்கிறோம், அந்த பால் விக்கிரகம், சூரியனின் ஒரு விக்கிரகம், சந்திரனின் விக்கிரகம், அஷீரா என்ற ஒரு பெண் ஒரு விக்கிரகம், இது எல்லா விக்கிரகங்களை வைத்து அவன் எங்கே வச்சிருந்தான் என்றால் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே, அந்த தேவனுடைய ஆலயத்தின் கர்ப்பத்திலே அதற்குள்ளே கூட அவன் இந்த விக்கிரகங்களை வைத்து மிகவும் மிகவும் பெரிய ஒரு விக்கிரக ஆராதனை செய்து அந்த முழு எருசலேம் நகரத்தை அவன் அப்படி ஆளுகை செஞ்சிருந்தான். இப்போது எசேக்கியாவை பார்த்தால் அப்படிப்பட்ட ஒரு கெட்ட ராஜாவுக்கு பிறந்த ஒரு பிள்ளையை தான் எசேக்கியா. ஆனால் அந்த கெட்ட ராஜாவுடைய விக்கிரகாராதனையின் அந்த ஒரு செல்வாக்கு அந்த ஒரு எசேக்கியா பிள்ளையாக இருக்கும்போது அவன் மேல் விழாமல் எசேக்கியாவுடைய தாய் அந்த எசேக்கியாவை பாதுகாத்து வந்தாங்க. ஸோ எசேக்கியாவுடைய தாய் இங்கே மிகவும் இம்பார்ட்டண்ட். அவள் என்ன செஞ்சுருக்கிறாங்க என்றால் எசேக்கியாவை தேவனுடைய சத்திய வார்த்தையிலே வளர்த்து பிதாவான தேவனை பற்றி நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து அவனை உண்மையாக தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி கொடுத்து தான் அவனை வளர்த்தாங்க. ஸோ அந்த அஹாஸ் ராஜா மரிக்கும்போது அடுத்தது அவனுடைய பிள்ளையாகிய மகனாகிய எசேக்கியா ராஜா தான் அங்கே எருசலேமில் ராஜாவாகிறதை நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்தது எருசலேமில் இருக்கிற தேவாலயம், அந்த தேவாலயத்தை யார் மேனேஜ் பண்ணியிருப்பாங்க யாருக்காவது தெரியுமா? நமக்கு தெரியும், அது யார் மேனேஜ் பண்ணுறாங்க என்றால் அது லேவியர்கள் தான் அந்த தேவாலயத்தை மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ எசேக்கியா ராஜாவாக்கும்போது எப்படி இருக்கும் என்றால் அந்த லேவியர்களுக்கு எந்த ஒரு பவர் இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போது அந்த தேவாலயத்தை பார்க்கும்போது மிகவும் மிகவும் விக்கிரகாராதனைக்குள்ளே அந்த விக்கிரகக்கு ஏதுவான காரியங்கள் எல்லாமே தேவாலயத்துக்குள்ளே செஞ்சுருந்தாங்க. அதை கூட அந்த எசேக்கியா ராஜாவாகும்போது அவன் பார்க்கிறான். அப்பொழுது அவன் என்ன பார்க்கிறான் என்றால் பஸ்கா பண்டிகையை யாருமே ஆசரித்தது கிடையாது. ஏனென்றால் விக்கிரகாராதனைக்குள்ளே எல்லாருமே வீழ்ந்திருந்தாங்க, பஸ்கா பண்டிகையை யாருமே ஆசரித்தது அங்கே கிடையாது. ஸோ முதலாவது என்ன செய்கிறான் என்றால் எசேக்கியா ராஜா இது எல்லாவற்றையும் பார்க்கிறான். ஸோ இப்போ என்ன செய்கிறான் என்றால் ஒரு ராஜா ஃபஸ்ட்டு நாள் முதல் நாள் அவன் ராஜாவாக்கும்போது அவன் அந்த ராஜாவின் சிங்காசனத்தை ஏறும்போது முதலான ஒரு காரியம் என்ன செய்கிறான் என்றால் அவன் பஸ்கா பண்டிகையை நாம் ஆசரிக்கணும் என்ற ஒரு முடிவெடுக்கிறான். ஸோ இது தேவனுக்கு மிகவும் பிரியமான ஒரு முடிவாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் நாம் எடுக்கிற எல்லா முடிவு நம்முடைய இதயத்தின் சிந்தைகளிலிருந்து வருகிற அந்த முடிவை நம்ம டிசிஷன்ஸை அதை தேவன் அதை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறாங்க. தேவன் இங்கே என்ன பார்க்கிறார் என்றால் எசேக்கியா ராஜாவுடைய முதல் ஒரு எண்ணங்கள், முதல் ஆலோசனை, ராஜாவானவுடனே முதல் ஆலோசனை அவனுக்கு என்ன வரும் என்றால் பஸ்கா பண்டிகையை நான் ஆசரிக்கணும் என்ற ஒரு முடிவை இங்கே எடுக்கிறான். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஏனென்றால் ஒரு ராஜாவுக்கு ஒரு சிங்காசனம் வந்துச்சு என்றால் அந்த ராஜா என்ன செய்கிறான்? முதலாவது எப்படி ஆஸ்தியை சம்பாதிக்கலாம், அந்தஸ்தை சம்பாதிக்கலாம், இன்னும் நம்முடைய மாம்சத்தை எப்படி நாம் பாவத்துக்குள்ளே போகிறோம், எப்படி மாம்சத்தை சந்தோஷப்படுத்தலாம், சரீரத்துக்கு ஏதுவான எப்படி சந்தோஷம் படுக்கலாம் என்று தான் ஒரு ராஜாவுடைய ஆலோசனைகள் நார்மலி இருக்கும். ஆனால் எசேக்கியா ராஜாவுடைய முதல் சிந்தை என்ன என்றால் பஸ்கா பண்டிகையை நாம் ஆசரிக்கணும் என்று தான் அவன் முடிவெடுக்கிறான். ஸோ இப்போ பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கணும் என்றால் என்ன செய்யணும்? அதுக்கு ஏதுவான காரியங்கள் எல்லாமே செய்யணும். ஸோ அதற்கு என்ன செய்கிறான்? ரீஃபார்மேஷன்ஸ் கொண்டு வருவான். ரீஃபார்மேஷன்ஸ் அப்படி என்றால் எருசலேம் நகரத்தை முழுவதும் ரீஃபார்ம் பண்ணணும், சீர்திருத்தங்கள் அப்படி என்று சொல்லுவாங்க தமிழில்.
கம்ப்ளீட்டாய் அதை ரெஜுவினேட் பண்ணணும் அப்படி என்று யோசித்து முதலான அவன் என்ன செய்கிறான் என்றால், எருசலேம் நகரத்தில் இருக்கிற எல்லா விக்கிரகங்களையும் எடுத்து குப்பையில் போடுறான். அப்பொழுது தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே கூட அங்கே வச்சிருந்த அவனுடைய அப்பா வச்சிருந்த அந்த விக்கிரகங்களை எல்லாவற்றையும் எடுத்து போட்டுடுவான், எடுத்து சுட்டுடுவான். அந்த ஒரு சின்ன விக்கிரகம் கூட எருசலேம் நகரத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த ஒரு கட்டளையை கொடுத்து அவன் எல்லா சைனிகர்களை அனுப்பி அங்கே முழுமையாய் கம்ப்ளீட் கிளீனிங் பண்ணிடு. எல்லா ஒரு விக்கிரகம் அங்கே இருக்காது என்று சொல்லி அவன் அந்த முடிவு எடுக்கிறான். அப்படியே நம்ம பார்க்கும்போது தேவனுடைய ஆலயம் கூட நிறைய வருஷத்திலிருந்து அது வந்து நெக்லெக்ட் பண்ணப்பட்டிருந்தது. யாருமே அந்த தேவாலயத்தின் அந்த தேவாலயத்தை சுத்தமாக வைக்கலை. தேவாலயத்தில் எல்லாம் ரொம்ப கலீஜ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போது என்ன செய்கிறான், முதலாவது விக்கிரகங்களை எடுத்து போட்டது, அடுத்தது தேவாலயத்தை சுத்தம் பண்ணணும் என்று முடிவெடுக்கிறான். ஸோ அதை சுத்தம் பண்ணுறது எப்படி? பிரதான ஆசாரியர்களை கூப்பிடணும், அவர் தான் அதை செய்யணும் என்று சொல்லி கரெக்டான ப்ரொசீஜர் பாருங்கள். அவன் ஏனோ தானோ என்று அவன் அங்கே முடிவெடுக்கலை. அவன் ராஜாவாக இருந்தும் என்ன வேணாலும் அவன் செய்யலாம். ஆனால் அவன் வந்து மிகுந்த ஒரு தெய்வ பயத்தோடு நான் என்ன செஞ்சாலும் அந்த ப்ரொசீஜர் வந்து தேவனுக்கு அடையாளமாக இருக்கணும், மோசேவுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நான் இருக்கணும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், லேவியர்களுக்கு ஒரு மீட்டிங் கூப்பிடுறான். எல்லா லேவியர்களை அங்கே கூப்பிட்டு அந்த லேவியர்கள்கிட்ட என்ன செய்கிறான், பேசுகிறான். ஏன் தேவனுடைய ஆலயம் இப்படி இருக்கிறது, ஏன் தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, அங்கே சுகந்த தைலமும் இல்லை, தூபமும் இல்லை, எந்த ஒரு பண்டிகை அங்கே இல்லை, ஜெபம் இல்லை என்று அங்கே லேவியர்கள்கிட்ட கேட்கும்போது லேவியர்கள் அங்கே சொல்லுவாங்க, உங்களுக்கு முன்னாடி இருந்த ராஜா அப்படி செஞ்சுருந்தாங்க, நாம் ஒன்றும் பண்ண முடியல என்று சொல்லும்போது எசேக்கியா ராஜா வந்து என்ன செய்கிறான், ஃபுல் பவர் லேவியர்களுக்கு கொடுத்துடுவான். ஸோ முதலாவது அவன் செஞ்ச காரியம் விக்கிரகங்களை எடுத்து போட்டது. ரெண்டாவது காரியம் என்ன செய்கிறான், லேவியர்களுக்கு ஃபுல் பவர், நீங்கள் தான் தேவாலயத்தை பார்க்கணும், தேவனுக்கு என்னென்ன செய்யணுமே எல்லாமே நீங்கள் செய்யணும் என்று ரெண்டாவது காரியம் அங்கே செய்கிறான். மூன்றாவது காரியம் என்ன செய்கிறான் என்றால், எருசலேம் நகரத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு கட்டளை கொடுக்குறான். அது எந்த கட்டளை என்றால், எல்லா ஜனங்களும் தேவாலயத்துக்கு வந்து தேவனுக்கு தசம பாகமும் அவருடைய காணிக்கைகளை கொண்டு வரணும் என்று கூட கட்டளை கொடுக்குறான். ஒரே தேவனாகிய யாவே தேவனை மட்டும்தான் நீங்கள் ஆராதிக்கணும், உங்களுக்கு எந்த தெய்வங்களும் இருக்கக்கூடாது என்று கட்டளை வச்சுட்டு முழு ஜெருசலேமில் அவன் வந்து அந்த ஒரு அட்மாஸ்பியர், அந்த ஒரு ஜெபத்தின் அட்மாஸ்பியர், அந்த பலிகளின் அட்மாஸ்பியரை அங்கே க்ரியேட் பண்ணுறான். ஸோ முழுமையாக அங்கே ஜெருசலேம் நகரம் மட்டுமல்ல, முழு யூதா ராஜ்யம் வந்து தேவனுக்கு கீழ்ப்படியவர்களாய் இருப்பாங்க. ஸோ மக்களுக்கு ஒரு பக்தி விருத்தி செய்கிற ஒரு காரியத்தை எசேக்கியா ராஜாவான உடனே அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். ஸோ அப்பொழுது என்ன ஆகும் என்ற ஜனங்கள் எல்லாருமே யோசிக்கிறாங்க, என்னப்பா இவனுடைய அப்பா வந்து எவ்வளவா ஒரு கெட்ட மனுஷனாக இருந்தா, கெட்ட ராஜாவாக இருந்தா, விக்கிரக ஆராதனை செஞ்சு பாவத்துக்குள்ளே இருந்தாலும் அவனுக்கு பிறந்த பிள்ளை இப்படியெல்லாம் ஒரு தேவனுக்கு செய்கிறானா என்று சொல்லி மிகுந்த ஒரு சந்தோஷம். அவன் செய்கிற அந்த சீர்திருத்தங்கள் எல்லா யூதா ராஜ்யத்தில் முழு இஸ்ரேலில் எல்லார்கிட்ட இந்த நியூஸ் போயிடும், இந்த ராஜா வந்து பெரிய ஒரு காரியம் செய்கிறான் தேவனுக்காக என்று சொல்லி. இதில் கூட நமக்கு பாடம் இருக்குது பிரியமான சகோதர சகோதரிகளே. நம்முடைய பேக்ரவுண்டை வந்து தேவன் பார்க்கறது இல்லை, நம்முடைய தாயும் தகப்பன் எப்படிப்பட்டவர் என்று தேவன் பார்க்கறது இல்லை, உங்களுடைய மனைவி கணவன் எப்படிப்பட்டவர் என்று தேவன் பார்க்கறது இல்லை. நம்மை தனியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தேவன் வச்சிருக்கிறாங்க. தேவன் வந்து நம்மை ஒரு தனியான நம்முடைய இதயத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கிறவராய் இருக்கிறாங்க. நம்முடைய சிந்தைகள் ஆலோசனைகள் எப்படி இருக்கிறதோ அது வந்து தேவன் அதை ஒவ்வொரு நிமிடமும் ஒரு செகண்ட் கூட தேவன் பார்க்கிறாங்க. ஏனென்றால் நாம் எல்லாரும்
ஆதாம்குள்ளே வந்திருக்கிறோம். ஆதாமில் பாவம் செஞ்சு பாவத்துக்குள்ளே போனான். ஆனால் அதனால்தான் நாம் கூட நம்முடைய சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் அதை ஓவர் கம் பண்ணணும். எசேக்கியேல் ராஜா மாதிரி நம்முடைய ஆலோசனைகள் கூட தேவனுடைய அந்த அலைன்மெண்ட்குள்ளே தான் இருக்கணும். சரி, இப்போது எசேக்கியா ராஜா எல்லாம் கட்டளை கொடுத்தான். தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே ஆலயம் ரீஓப்பன் ஆயிடுச்சு. ஜனங்கள் கூட தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தாங்க. எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் நேரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை என்ன என்றால், அசரியா ராஜா ஜூதா ராஜ்யத்தை அட்டாக் பண்ணுறான். அவன் அங்கே அவனுடைய சேனைகள் ஒரு ஏறக்குறைய லட்சக்கணக்கான சேனைகள் அதை எடுத்து அவன் அந்த ஜூதா நகரத்துக்கு ஜூதா ராஜ்யத்துக்கு அவன் அங்கே வருவான். ஸோ இந்த அசிரிய ராஜா என்ன செஞ்சிருக்கிறான் என்றால், அவன் அந்த நார்த் சைடில் இருக்கிற எல்லா கோத்திரங்களும், இஸ்ரேலின் கோத்திரங்களுக்கு எல்லாரையும் அட்டாக் பண்ணி அவர் எல்லாரையும் அடிமைத்தனத்தில் எடுத்து அவருடைய மனைவி, பிள்ளைகள், சகோதரிகள் எல்லாரையும் அடிமைத்தனத்தில் எடுத்து அங்கே இருக்கிற ராஜ்யத்தில் இருக்கிற பொன்னும் வெள்ளியும் எல்லாவையும் கொள்ளையடித்து கடைசியாக எங்கே வருவான் என்றால் ஜூதாக்கு வருவான். ஜூதாவில் இருக்கிற சகல நகரங்களுக்கு போய் அந்த எல்லா நகரங்களிலும் கொள்ளையடித்து கடைசியாக என்ன செய்கிறான், எருசலேம் நகரத்தின் முன்னாடி நிற்கிறான். லட்சக்கணக்கான சைனிகர்கள் ஈட்டியும் கத்தியும் எடுத்து அங்கே எருசலேம் நகரத்தை கூட அங்கே அட்டாக் பண்ணி அந்த எருசலேம் நகரத்தில் இருக்கிற எசேக்கியா ராஜாவும் அவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா இஸ்ரேலர்களையும் அவன் அடிமைத்தனத்தில் கொண்டு போகிறதுக்காக லட்சக்கணக்கான அங்கே சைனிகர்கள் அங்கே வருவாங்க. பயங்கரமான எப்படி இருக்கும், இப்போ நம்ம வீட்டு முன்னாடி ஒரு 20 பேர் கத்தி எடுத்து வீட்டு முன்னாடி நின்றால் நமக்கு எப்படி இருக்கும் ஒரு நாள் யோசித்து பாருங்கள். ஸோ அந்த ஒரு பயம் அப்படி அந்த நாளிலே எருசலேம் நகரத்தில் இருந்தவர்களுக்கு வந்தது. ஸோ இவர் என்ன செஞ்சுருக்கிறாங்க என்றால், அங்கே நிற்கிறாங்க, அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாங்க. ஸோ இப்போ அட்டாக் பண்ணும்போது ராஜாவுடைய பொறுப்பு என்ன? இப்போ ராஜா எசேக்கியா ராஜா அவனுடைய பொறுப்பு என்ன என்றால், என்ன செய்யணும், ஆர்மியை ரெடி பண்ணணும், அவனுடைய சொந்த சைனிகர்களை ரெடி பண்ணணும். இந்த அட்டாக் ஆகிறதுக்கு எப்படி செய்யலாம், இந்த அட்டாக்கை நாம் எப்படி சஸ்டெயின் பண்ணலாம் என்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவனுக்கு வேணும். அந்த பிளானிங் எல்லாமே செய்யணும் எசேக்கியேல் ராஜாக்கு. ஸோ எசேக்கியேல் ராஜா அது ஒன்றுமே செய்யாமல் ஒரு கட்டளை கொடுக்கணும். முழு எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு கட்டளை கொடுக்குறான். என்ன என்றால், இந்த அசரியா ராஜாவுடைய சேனை எதிரிகள் நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாங்க. நீங்கள் எல்லாமே என்ன செய்யணும் என்றால், தேவனுக்கு கீழ்ப்படியணும், தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கணும் என்று சொல்லி அந்த கட்டளை கொடுக்குறான். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை. எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை, எந்த ஒரு பிளானிங் இல்லை, நாம் எதையும் செய்ய வேண்டாம், தேவனுக்கு கீழ்ப்படியணும். தேவன் நமக்கு அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய பலனும் நம்மோடு இருக்குது என்று ஜனங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறான் பாருங்கள். ஆனால் மிகுந்த பயமாக இருக்கும். அந்த பயமாக இருக்கிற ஒரு அந்த நேரத்தில் அந்த பயத்தை இந்த அசரியா ராஜா பார்க்குறான். அப்போ நம்முடைய சேனைகளை பார்த்து எருசலேம் நகரத்தில் இருக்கிறவர்கள் எல்லாமே பயந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த பயத்தை நாம் யூட்டிலைஸ் பண்ணலாம் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், எசேக்கியா ராஜாக்கு அவன் ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். நாம் இங்கே அட்டாக் பண்ணுறோம், உங்கள் எல்லாரை நாம் அடிமைத்தனத்தில் எடுத்துடுறோம், ஆனால் நமக்கு நீங்கள் பணம் கொடுத்தா நாம் பேசாமல் திரும்பி போயிடுறோம் என்று சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். ஸோ இந்த மெசேஜ் பார்த்த உடனே எசேக்கியாவுக்கு எப்படி இருக்கும், ஓ சந்தோஷமாக இருக்குது, எந்த ஒரு யுத்தம் இல்லாமல், எந்த ஒரு ரத்தம் சிந்திக்காமலே நாம் இந்த யுத்தத்தை ஜெயித்துடலாம். இவன் எவ்வளோ பணம் கேட்குறானோ இந்த ராஜா, அசரிய ராஜாவுக்கு அந்த பணத்தை கொடுத்துடலாம் என்று சொல்லி என்ன செய்கிறான் என்றால், அவன் அந்த அசரியா ராஜாவுடைய டிமாண்ட்
ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு 300 வெள்ளி தாலந்துகள், அப்பொழுது 30 பொன்னான தாலந்துகள். நம் வேதத்தில் படிக்கும்போது 300 வெள்ளி தாலந்துகள் ப்ளஸ் 30 பொன்னான தாலந்துகளை அவன் அந்த ராஜாவுக்கு கொடுக்குறான். ஸோ இது எவ்வளோ பணமாக இருக்கும் என்று சொன்னால், அது ஆயிரம் ஒரு கோடிக்கணக்கான மில்லியன் டாலர்ஸ் விலையுள்ள அந்த ஒரு டேக்ஸ் அங்கே எசேக்கியா ராஜா அங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்குறோம். அது அல்லாமல் இன்னும் அதிகமாக அங்கே அசிரியா ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக எசேக்கியா என்ன செய்கிறான் என்றால், அந்த அசிரியா ராஜாவுக்கு போய் மன்னிப்பு கூட கேட்குறான். அந்த அப்பாலஜி லெட்டர் கூட அனுப்புகிறான். எப்படி என்றால், ராஜாவே நம்மை மன்னியோம், இந்த பொன்னும் இந்த வெள்ளியையும் நீ வாங்கிட்டு திரும்பி போயிடு, எருசலேம் நகரத்தை நீ விட்டுடு என்று சொல்லி ஒரு அப்பாலஜி கூட அங்கே கேட்குறதை நாம் பார்க்கிறோம். ஸோ இங்கே பெரிய ஒரு தப்பு நடந்தது. என்ன தப்பு என்றால், எசேக்கியாவுடைய அல்ப விசுவாசம். தேவனின் மேல் விசுவாசம் வைக்காமல் அவன் அந்த பணத்தின் மேல் விசுவாசம் வைத்தான். அந்த வெள்ளியையும் தாலந்துகளையும் எங்கிருந்து எடுத்தான் என்று சொன்னால், தேவாலயத்திலிருந்து எடுத்திருக்கிறான். தேவாலயத்தின் மேதைகளிலே அங்கே தேவனுக்காக வச்சிருக்கிற அந்த பாத்திரைகள், தேவனுக்காக வச்சிருக்கிற அந்த தீபங்கள் எல்லாவற்றையும் எடுத்து, தேவாலயத்தில் இருக்கிற பொன்னும் வெள்ளியையும் எடுத்து அந்த அசரியா ராஜாவுக்கு போய் கொடுக்குறான். ஸோ இப்போ என்ன ஆகும்? அந்த அசரியா ராஜா அந்த பணத்தை எல்லாமே வாங்கிட்டு திரும்ப போயிடுவான் என்று யோசித்தா கண்டிப்பாக அப்படி நடக்கலை. ஸோ நம்முடைய எதிரி அப்படி யார்? பிசாசானவன், அவன் வஞ்சிக்கிறவன். அப்படிப்பட்ட இருக்கும்போது நாம் ஒரு நாளும் தேவனை விசுவாசிக்கணும் தவிர உலகத்தில் இருக்கிற பணத்தையும் பிசாசானவனை, அட்வர்சரியை நாம் விசுவாசிக்கக்கூடாது. அங்கே என்ன நடக்கும் என்றால், அந்த அசரியா ராஜா அந்த பணத்தை வாங்கிட்டு என்ன செய்கிறான்? எங்கேயும் போகிறதில்லை. அந்த பணத்தை வாங்கிட்டு மோசம் பண்ணிடுவான். அவன் நான் இந்த பணத்தை கொடுத்திருக்கிறீங்க, ஆனாலும் நான் எருசலேமை அட்டாக் பண்ணி தான் ஆகணும், நான் உங்களை அடிமைத்தனத்தில் கொண்டு போய் தான் ஆகணும் என்று சொல்லி அவன் அங்கே மோசம் செய்கிறான். இங்கே நாம் பார்க்கும்போது இது நேச்சுரல். இப்போது நாம் தேவனின் மேல்னா நம்முடைய நம்பிக்கை இருக்கணும். ஸோ அடுத்தது எசேக்கியா ராஜா இன்னொரு தப்பு செய்கிறான். இப்போ என்ன தப்பு செய்கிறான் என்றால், அவனுக்கு மிகுந்த பயமாக இருக்குது. லட்சக்கணக்கான சைனிகர்கள் அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. எருசலேம் நகரத்துக்குள்ளே எப்போ வேணாலும் வந்துடலாம், எப்போ வேணாலும் அந்த அட்டாக் நடக்கலாம். ஸோ என்ன செய்கிறான்? அவன் ஐகுப்திய ராஜா, பிலிஸ்டியர்கள், சோதோமர்கள், இப்படிப்பட்ட புறஜாத்திய ராஜாக்கள் மேலே அவன் நமக்கு சகாயம் செய்யுங்க என்று அவர் மேல் இவன் எசேக்கியா ராஜா நம்பிக்கை வைக்கிறான். பாருங்கள். ஸோ இது எசேக்கியா ராஜா செய்கிற ரெண்டாவது பாவம். ஏனென்றால் நாம் படிச்சிருக்கிறோம், ஐசாயா தீர்க்கதரிசி சொன்னபடி ஐகுப்திய தேசத்தின் மேலே நம்பிக்கை வைத்தவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. ஸோ ஐகுப்தியம் என்றால் இந்த உலகம். இந்த உலகத்தின் மேல் நமக்கு நம்பிக்கை இருக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கணும்? நம்முடைய நம்பிக்கை பிதாவான தேவன், அவருடைய குமாரன் மேல் தான் இருக்கணும். ஆனால் எசேக்கியா ராஜா அங்கே ஐகுப்திய பிலிஸ்டியர்கள் மேலே நம்பிக்கை வைத்தான். அவர்கள் கூட என்ன செய்கிறாங்க? உதவி செய்ய வரவே இல்லை. ஸோ அடுத்தது என்ன ஆகும் என்றால், இந்த அசரியா ராஜா எருசலேமை ஃபுல்லாக சரவுண்ட் பண்ணிடுவான், பிளாக் பண்ணிடுவான். இப்போ எப்படி என்றால், அந்த எருசலேம் நகரம் அந்த துவாரத்துக்கு உள்ளே வராமல் துவாரத்தின் வெளியே நின்று சரவுண்ட் கம்ப்ளீட்டாக சரவுண்ட் பண்ணிவிட்டு, எருசலேம் நகரத்தின் ஆக்வாடெக்ட், அப்படி என்றால் எருசலேம் நகரத்தின் வாட்டர் சப்ளை, அவருக்கு தண்ணி, அவருக்கு அங்கே உள்ளே போகிற அந்த ஆகாரம் எல்லாவற்றையும் பிளாக் பண்ணிடுவான். இது எப்படி என்றால், இது ஒரு இன்டிமிடேஷன் டெக்னிக்.
என்று எப்படி என்றால் எந்த ஒரு யுத்தமும் இல்லாமல், எந்த ஒரு ரத்தம் சிந்திக்காமல் உங்களுடைய எதிரியை சப்மிஷன், உங்கள் எதிரிகள் வந்து முழுமையாய் நாம் தோல்வி அடைகிறது, ஆட்டோமேட்டிக்காக தோல்வி அடைகிற ஒரு டெக்னிக். ஸோ அதுதான் இந்த அசரியா ராஜா இங்கே ட்ரை பண்ணுறான். அந்த வாட்டர் சப்ளை கண்ட்ரோல் பண்ணிடுவான், அப்பொழுது ஆகாரம் உள்ளே போகாமல் அவன் பிளாக் பண்ணிடுவான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எசேக்கியா ராஜா வந்து என்ன செய்கிறான் என்றால், கொஞ்சம் தேவனிடத்தில் அவன் ஜபித்து அவன் வந்து அங்கே ஒரு பாவி, அந்த ஒரு வெல், அந்த பாவி தோடும்போது அங்கே தண்ணி வருது. ஸோ அந்த எருசலேம் நகரத்தின் வாட்டர் சப்ளையை அசரியா ராஜா பிளாக் பண்ணினாலும் அந்த எருசலேம் நகரத்துக்குள்ளேயே பாவி தண்ணீரை அவன் எடுத்து அப்பொழுது அங்கே உள்ளே இருக்கிற எல்லா ஒரு தவசி தானியங்களை எடுத்து அந்த தியானத்தினால நாம் உயிரோடு இருக்கலாம் என்று சொல்லி ஜனங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கொண்டு வருவான். அப்பொழுது நாம் ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது அங்கே இருக்கிற நாய், பூனை, என்னென்ன இருக்கிறதோ, அங்கே குதிரைகள், ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் அவன் எடுத்து அதை தான் அங்கே சாப்பிட்டு அந்த ஜனங்கள் உயிரோடு இருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம பார்க்கும்போது அசரியா ராஜா வந்து எப்படி செஞ்சுருக்கிறான் என்றால், மைண்ட் கேம்ஸ். அந்த எருசலேம் நகரத்துக்குள்ளே இருக்கிறவர்கள்கிட்ட மிகுந்த பயத்தை கொண்டு வருகிறதுக்காக அவன் செய்கிற ஒரு தந்திரம். ஸோ இப்படியெல்லாம் செய்யும்போது அவன் பார்க்கிறான், எருசலேம் நகரம் பயமாக இருக்கிறது, எசேக்கியா ராஜா மிக பயமாக இருக்கிறான் என்று சொல்லி ஒரு மீட்டிங் கூப்பிடுறான். எசேக்கியா ராஜாவை ஒரு மீட்டிங்காக கூப்பிடுறான். இப்போ எசேக்கியா ராஜா கிட்டே வரும்போது அசரியா ராஜா வந்து சொல்கிறான், நீ வந்து சரண்டர் ஆகிடு, பேசாமல் சரண்டர் ஆகிடு, நாம் வந்து உங்களை ஒன்றுமே செய்ய மாட்டோம், கொலை செய்ய மாட்டோம், பேசாமல் நீ சரண்டர் ஆகிட்டா நான் உன்னை விட்டுடுவேன் என்று சொல்லி எசேக்கியா ராஜாவோட மீட்டிங் நடக்கும்போது அவன் வந்து அங்கே அசரியா ராஜா ஒரு ஆஃபர் கொடுக்குறான். இப்போ எசேக்கியா ராஜாவுக்கு வந்து என்ன செய்கிறான், அவன் வந்து மிகுந்த நம்பிக்கையோடு என்னத்தை சொல்கிறான் என்றால், அவன் வந்து உல்ட்டா அங்கே போயிடுவான். உல்ட்டா என்றால் என்ன சொல்கிறான், அசரியா ராஜாவே, நம்முடைய பிதாவான தேவன் நம்மை காப்பாற்றுவார், என்னுடைய நம்பிக்கை ஐகுப்திய தேசத்தின் மேல் இல்லை, என்னுடைய நம்பிக்கை பிலிஸ்தியர்கள் மேல் இல்லை, சோதோமைட்கர் மேல் இல்லை, என்னுடைய நம்பிக்கை பிதாவான தேவன் மேல் இருக்கிறது, நம்முடைய பிதாவான தேவன் நம்மை காப்பாற்றுவார், நீ இங்கேருந்து போயிடு என்று சொல்லிடுவான். ஸோ அசரியா ராஜா யோசிக்கிறார், என்னப்பா இவன் தேவன், எப்படி உன்னுடைய தேவன் காப்பாற்ற முடியும் என்று சொல்லி அசரியா ராஜா இப்போ என்ன செய்கிறான், இது எசேக்கியா ராஜா வந்து இவனுக்கு வந்து கொஞ்சம் மண்டையில் ஒரு புத்தி இல்லை, இவன் தேவன் காப்பாற்றுகிறாரா, எப்படி காப்பாற்றுவார், முழு இஸ்ரேலை வந்து அசரியா ராஜா ஆக்கியூபை பண்ணியிருக்கிறான் ஆல்ரெடி, இப்போது கடைசி தான் எருசலேம் நகரம், அதே கடைசியாய் வந்திருக்கிறது. ஸோ இப்போ அடுத்தது என்ன செய்கிறான் என்றால், அசரியா ராஜா அவன் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான். எருசலேம் நகரத்துக்கு போய் அங்கே இருக்கிற ஜனங்கள் கிட்டே கையெழுத்த அந்த பாம்ப்ளேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான். என்ன என்றால், எருசலேம் ஜனங்களே, உங்களுடைய ராஜா வந்து தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறான், அவன்கிட்ட எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை, நீங்கள் வந்து எனக்கு சரண்டர் ஆகிடுங்க, உங்களுக்கு ஒலிவ மரத்தின் போல் நான் திராட்சை தோட்டமும் கொடுக்குறேன், உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியும் கொடுக்குறேன், உங்களுக்கு வேண்டியது எல்லாமே நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து முழுமையாய் அசரியா ராஜாவுக்கு சரண்டர் ஆகிடுங்க என்று அங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற பாருங்க. ஸோ இது வந்து என்ன ஆகும் என்றால், அங்கே இருக்கிற எருசலேம் நகரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கூட கன்ஃபியூஷன். ஏனென்றால் எசேக்கியா ராஜா வந்து ஒன்றுமே செய்யலை, அவன்கிட்ட எந்த ஒரு பிளான் கிடையாது, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது, நீங்கள் எல்லாருமே வந்து தேவனை நம்புங்க, தேவன் பார்த்துக்கொள்வார் என்று சொல்கிறான். இப்போ இங்கே பார்த்தால் அசரியா ராஜா எந்த வேளையிலும் அட்டாக் பண்ணிடலாம் என்று மிகுந்த ஒரு கன்ஃபியூஷன், ஒரு பயம் இஸ்ரேல் மக்களில் அது உருவாட்டது. ஸோ இப்போது என்ன செய்கிறான் என்றால், அடுத்தது
எசேக்கியா ராஜாவுக்கு என்ன செய்யணும் என்று தோன்றலை. ஏனென்றால் அவன் தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறான். ஆனால் இந்த அசரியா உடைய எதிரிகள் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ என்ன செய்யணும் என்று தெரியாமலே அடுத்தது எசேக்கியா ராஜா என்ன செய்கிறான், அவனுடைய மந்திரிகளை எசாயா தீர்க்கதரிசிக்கிட்ட அனுப்புகிறான். நீங்கள் எல்லாருமே போய் ஐசாயா தீர்க்கதரிசியோடு பேசிட்டு தேவன் என்ன ஆலோசனை கொடுக்குறாரோ என்று நீங்கள் கேட்டுவாங்க என்று எசேக்கியா ராஜா என்ன செய்கிறான், அந்த அவனுடைய மந்திரிகளை அங்கே அவன் அனுப்புகிறான். யார்கிட்ட? ஐசாயா, அந்த காலத்தில் வாழ்ந்திருந்த அந்த தீர்க்கதரிசி ஐசாயா கிட்டே அவன் அனுப்புகிறான். ஸோ ஐசாயா ஒரே பேச்சு சொல்கிறான், உங்கள் ராஜா கிட்டே போய் நீங்கள் சொல்லுங்கள், தேவாதி தேவன் அப்படி என்றால் பிதாவான தேவன் என்ன சொல்கிறார் என்றால், இந்த அசரியா உடைய சைனிகர்கள் ராஜாவும் எல்லாருமே திரும்பி போயிடுவாங்க, அந்த ராஜா கூட உயிரோடு இருக்கிறதில்ல என்று தேவாதி தேவன் சொல்கிறார் என்று உன்னுடைய ராஜாக்கள் கிட்டே போய் சொல்லு என்று சொல்லிடுவான். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஆன ஒரு பதில். இப்போ எப்படி இருக்கும் பாருங்கள், அந்த மந்திரிகளுக்கு எப்படி இருக்கும், அந்த கேட்டுகிற எசேக்கியா ராஜாவுக்கு எப்படி இருக்கும். ஐசாயா ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாரு, தேவன் எல்லாரும் திரும்பி போகும்படியாக தேவன் செய்கிறார் என்று சொல்லி தீர்க்கதரிசனம் கொடுத்துடுவார் ஐசாயா. இப்போ எப்படி இருக்கும்? ஸோ இந்த மந்திரிகள் மறுபடியும் ஐசாயா கிட்ட ராஜா எசேக்கியா கிட்டே சொல்கிறாங்க, தீர்க்கதரிசி இப்படி சொன்னாருங்க, இன்னும் கொஞ்ச நாளில் எல்லா அசரியா ராஜாவும் அவனுடைய சைனிகர் எல்லாருமே எருசலேமை விட்டு போயிடுவாங்க என்று தீர்க்கதரிசனம் கொடுத்துருக்குறாங்க என்று சொல்கிறான். இப்போ எசேக்கியா ராஜா என்ன செய்யணும், அவனுக்கு பொறுமையோடு காத்திருக்கணும். இந்த ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுமா என்று அவன் யோசித்திருக்கும் போது ஒரு அற்புதம் நடக்கும். ஐசாயாவுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறப்பட்டது. பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் வேதத்திலே வாசிக்கும்போது ராத்திரியிலே தேவதூதன் ஒருவன் இறங்கி வானத்திலிருந்து இறங்கி 1,85,000 சைனிகர்களை அழித்து போடுறான். அந்த ராத்திரியிலே எல்லா சைனிகர்கள் 1,85,000 ஆல்மோஸ்ட் 50% அந்த சைனிகர்கள் அழித்து போயிடுவாங்க. எல்லாரையும் கொன்று போடுவோம், எல்லாரும் அங்கே மரித்து போகிறாங்க. அடுத்த நாள் அந்த அசரிய ராஜா எழுந்து பார்க்கும்போது லட்சக்கணக்கான சைனிகர்கள் ஒரு சவமாய் அங்கே டென்ட்டுகளிலே விழுந்திருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு அற்புதம், ஐசாயாவுடைய தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறப்பட்டது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஸோ நாம் இங்கே பார்க்கும்போது ஒரு தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்தான் என்று சொன்னால் அது லிட்ரலாக நாம் எடுக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு தேவதூதன் ஆவியிலே இருக்கிறான். ஆவியிலே இருக்கிற தேவதூதர்களை நாம் மாம்சத்திலே இருக்கிற மனுஷர்கள் பார்க்க முடியாது. ஸோ நம்முடைய பிதாவான தேவன் என்னத்தை வேணாலும் ஒரு தூதனை போல அவர் பயன்படுத்தலாம். ஒரு காற்றை கூட ஒரு தேவதூதனை போல அவர் பயன்படுத்தலாம். தண்ணீரை கூட அவர் ஒரு தேவதூதனை போல பயன்படுத்தலாம். ஸோ பிதாவான தேவன் என்ன செஞ்சிருக்கிறாங்க என்றால், அங்கே இருக்கிற அத்தனை சைனிகர்களுக்கு ஒரு பிளேக், ஒரு மிகுந்த ஒரு வியாதி அங்கே அந்த சைனிகர்கள் மரித்து போகும்படியாய் அங்கே செஞ்சுருக்கிறாங்க. இது பிதாவான தேவனுடைய மிகுந்த வல்லமை அங்கே காட்டுறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த சவங்களை பார்த்து மிகுந்த பயத்தோடு அசரியா ராஜா என்ன செய்கிறான், எல்லாருமே செத்து போயிருக்கிறாங்க, ஏதோ ஒரு பெரிய வியாதி இந்த நிலத்தில் வந்திருக்கிறது என்று சொல்லி அங்கே எருசலேம் நகரத்தை விட்டு எல்லாருமே அவருடைய டென்ட்டுகளை பேக் பண்ணிவிட்டு திரும்பி போயிடுவாங்க. ஸோ திரும்பி போன உடனே ஐசாயா தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி, அந்த தீர்க்க தரிசனம் சொன்ன மாதிரியே அவன் அசரியா ராஜா திரும்பி அவனுடைய நிலத்துக்கு அவன் போகும்போது அவனுடைய சொந்த மகன் என்ன செய்கிறான், அந்த ஒரு சிங்காசனத்தின் ஒரு ஆசைக்காக அவனுடைய தகப்பனை கொன்று போடுகிறான். ஸோ அசரியா ராஜா திரும்பி போகும்போது அவனுடைய மகனுடைய கையில் அவன்
மறிக்கப்படுவான். ஸோ இப்போ என்ன ஆகுது? எருசலேம் விடுவிக்கப்படுது பிரியமான சகோதர சகோதரிகளே. ஸோ எருசலேம் விடுவிக்கப்பட்டது. எல்லா ஜனங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. எருசலேமில் இருக்கிற எல்லாரும் தேவனை துதிக்கிறாங்க. ஆனால் என்ன ஆகும் என்றால், அந்த ராத்திரியிலே ஒரு தேவதூதன் வந்து எப்படி அசரியா சைனிகர்களை அவன் மறைத்து போட்டானோ, அந்த ஒரு வியாதி எசேக்கியாவுக்கு கூட வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ அவனுடைய காலில் பெரிய ஒரு புண்ணு, பாயில்ஸ் அப்படி என்று சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பிளேக், ஒரு விதமான ஒரு பிளேக். அந்த வியாதி எசேக்கியா ராஜாவுக்கு அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ எசேக்கியா ராஜாவுக்கு இவ்வளோ மிகுந்த ஒரு நம்பிக்கையாக இருந்த ஒரு ராஜா, தேவனுக்கு ஒரு மகிமை செலுத்தின ஒரு ராஜா, அவனுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்தது என்று சொன்னால், இந்த கதையில் நாம் பார்த்திருக்கிறோம். அவன் செஞ்சிருக்கிற ஒரு தப்பு என்ன என்றால், முதலாவது தப்பு, அவன் வந்து வெள்ளியையும் பொன்னையும் தேவனுடைய ஆலயத்திலிருந்து எடுத்து அவன் எதிரிக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு தப்பு. ஒரு அல்ப விசுவாசியாய் இருந்தபோது அவன் செஞ்ச தப்புக்காக இந்த வியாதியை எசேக்கியா ராஜாவுக்கு வரும்படி தேவன் அங்கே அனுமதித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ இவ்வளோ எல்லாம் செஞ்சாலும் அவன் வந்து விக்கிரகங்களை க்ளீன் பண்ணி அந்த தேவாலயத்தை அவன் ரெடி பண்ணி லேவியர்களுக்கு அத்தாரிட்டி கொடுத்தாலும் அங்கே வியாதி அவனுக்கு வந்திருக்கிறது. ஸோ வியாதி வந்த உடனே அவனுக்கு நம்பிக்கை இன்னும் அங்கே கம்மியாகிறதை நாம் பார்க்குறோம். ஸோ வியாதி வந்த உடனே தேவன் மேல் நம்பிக்கை இராமல் என்ன செய்கிறான்? அவன் அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் கிட்டே போகிறான். ஸோ இந்த டாக்டர்ஸ் யார் என்று சொன்னால் மந்திரவாதிகள், மந்திரம் செய்கிற ஒரு டாக்டர்கள். அப்படிப்பட்ட ஒரு டாக்டர்கள்கிட்ட போய் அவனுடைய வியாதிக்கு மருந்து தேடுறான். ஆனால் அவன் வந்து அங்கே பார்க்கும்போது அந்த வியாதி அதிகமாய் இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது ஐசாயா தீர்க்கதரிசி அங்கே வந்து ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்கிறான். ஸோ அந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிங்க சிஸ்டர். ஐசாயா எழுதின 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். பார்த்தீங்களா? ஸோ மரித்து போகிற அந்த நிலைமைக்கு வந்தாலும் அங்கே ஐசாயா வந்து ஒரு ஆறுதல் அங்கே சொல்கிறான். என்ன என்றால், நீ பயப்படாதே ராஜாவே, உனக்கு வந்து நான் குணமாக்குவேன் என்று அங்கே சொல்கிறான். அப்படி அல்லாமல் அவன் மரித்து போகிறதுக்கு சில நாட்களில் அவன் மரித்து போகிறான் என்றாலும் அங்கே திரும்பி வந்து 15 வருடம் கூட்டி கொடுத்திருக்கிறார் என்று கூட தீர்க்க தரிசன வசனங்களை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ மிகுந்த சந்தோஷத்தோடு அடுத்தது என்ன செய்கிறான் எசேக்கியா ராஜாவென்றால், கம்ப்ளீட்டாய் தேவன் அவனை குணமாக்குறதை நாம் பார்க்கிறோம். ஸோ இது வந்து எசேக்கியா ராஜாவுடைய கதை. ஸோ இப்போ தான் நாம் என்ன செய்கிறோம் என்றால், இப்போ தான் நம்முடைய சப்ஜெக்ட்குள்ளே நாம் நுழைய போகிறோம். ஏனென்றால் இதுவரைக்கும் நாம் என்னத்தை பார்த்திருக்கிறோம் என்றால், ஒரு சம்பவங்கள். எசேக்கியா ராஜா வந்து நான் பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கணும் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்தான். அந்த முடிவிலிருந்து அந்த பஸ்கா பண்டிகை ஆரம்பிக்கிறது வரைக்கும் எவ்வளோ பாடுகள், எவ்வளோ கஷ்டங்கள் அங்கே அந்த ராஜாவுக்கு வந்தது என்று நாம் இந்த கதையிலே நாம் பார்த்தோம். ஸோ கடைசியாக நாம் பார்க்கும்போது எசேக்கியா ராஜாவுக்கு அந்த வியாதியை தேவன் குணமாக்குகிறார். குணமாக்கி அவனுக்கு 15 வருடம் இன்னும் கூட்டி கொடுக்கிறார். ஆயுஸ் நாட்களை அவனுக்கு பெருக செய்கிறார் நம்முடைய பிதாவான தேவன். ஸோ கடைசியாக இப்போ என்ன செய்கிறான் எசேக்கியா ராஜா?
பஸ்கா பண்டிகையை நாம் ஆசரிக்கலாம் என்று சொல்லி ஒரு டிசிஷன் எடுக்கிறான். ஸோ ஒரு பண்டிகையை, பஸ்கா பண்டிகையை அவன் ஆசரிக்கணும் என்றால் முதலாவது என்ன செய்யணும்? முதலாவது இன்விடேஷன் கொடுக்கணும். எல்லாருக்குமே இன்விடேஷன் கொடுக்குறான். ஸோ இந்த இன்விடேஷன் முழு ஜெருசலேம் நகரத்துக்கு அல்லாமல் எல்லா ஒரு யூதா ராஜ்யத்துக்கும், இஸ்ரேலில் இருக்கிற எல்லா கோத்திரங்களுக்கும், எல்லா ஜனங்களுக்கும் அவன் ஒரு இன்விடேஷன் கொடுக்குறான். எருசலேம் நகரத்தில் பெரிய ஒரு பஸ்கா பண்டிகையை நாம் ஆசரிக்க போகிறோம், நீங்கள் எல்லாரும் வாங்க என்று சொல்லி அந்த இன்விடேஷனை கொடுக்கறதை நாம் பார்க்குறோம். ஸோ நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த காலத்தில் எப்படி இருக்கும் கொரியர் சிஸ்டம்? போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இருந்திருக்குமா அந்த காலத்தில்? ஒன்றுமே இல்லை. எல்லாமே குதிரைகள், ஒட்டகத்தின் மேலே போய் ஒவ்வொரு இடத்துக்கு போய் கையில் தான் கொடுக்கணும் அந்த இன்விடேஷன். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த காலத்தில் இன்னும் கஷ்டமாக இருந்தாங்க. அங்கே அசரியா ராஜா பல கோத்திரங்களை அடிமைத்தனத்தில் வச்சுருந்தாங்க. அந்த நகரங்களுக்கு போய் அவர் அங்கே என்ன செஞ்சுருக்கிறாங்க என்றால், தேவனுடைய அங்கே எசேக்கியா ராஜாவின் இன்விடேஷன் அங்கே எல்லாருக்குமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மிகவும் டேஞ்சரஸாக இருந்தது, மிகவும் ஆபத்து. ஏனென்றால் அங்கே ஜெருசலேம் மட்டும்தான் விடுவிக்கப்பட்டது. ஆனால் இஸ்ரேலில் இருக்கிற அந்நிய கோத்திரங்கள் அங்கே இன்னும் அசரியா ராஜாவின் அடிமைத்தனத்தில் அவர் இருந்தாங்க. ஸோ இங்கே இன்விடேஷன் கொடுக்கும்போது அவர் மேல் சிரித்தாங்க, அவருக்கு கஷ்டம் கொடுத்தாங்க, எல்லாமே செஞ்சாங்க. ஆனாலும் எசேக்கியா ராஜாவுடைய இன்விடேஷனை இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க என்றால் எல்லாருக்குமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வேதத்தில் வாசிக்கும்போது இந்த ஒரு இன்விடேஷன், எசேக்கியா ராஜாவுடைய இன்விடேஷன் கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த இன்விடேஷன் நாம் எப்படி இருக்கோம் என்று கூட நாம் வாசிக்கலாம். ஸோ அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் நாம் வாசித்தால் அந்த இன்விடேஷனில் எசேக்கியா ராஜா என்ன எழுதியிருக்கிறான் என்று நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ சிஸ்டர், இந்த முழு இன்விடேஷனை, பஸ்கா பண்டிகைக்கு எசேக்கியா ராஜா எழுதின இந்த இன்விடேஷனை நீங்கள் வாசிங்க சிஸ்டர். இஸ்ரவேல் புத்திரரே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திற்கு வர வேண்டும். 2ஆம் மாதம் 14ஆம் நாளில் பஸ்கா கொண்டாடப்படுகின்றது. இஸ்ரவேல் புத்திரரே, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் ஆகியோரின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அப்பொழுது அவர் அசீரியா ராஜாக்களின் கைக்கு தப்பின உங்களில் மீதியானவர்களிடம் திரும்புவார். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் செய்த உங்கள் பிதாக்களைப் போலவும் உங்கள் சகோதரரைப் போலவும் இருக்காதீர்கள். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் பிதாக்களைப் போல கடினப்படாமல் கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைப்பிடித்து கொண்டு போகிறவர்களுக்கு முன்பாக இரக்கத்தை காண்பார்கள். அப்பொழுது அவர்கள் இந்த தேசத்திற்கு திரும்பி வருவார்கள். நீங்கள் அவரிடம் திரும்பினால் உங்களிடமிருந்த முகம் தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இது எப்படி இருக்கும் என்றால், இது எசேக்கியா ராஜாவுடைய இன்விடேஷன். ஸோ 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசித்து போனால் நமக்கு இந்த முழுமையான எசேக்கியா ராஜாவுடைய அந்த இன்விடேஷன் எப்படி இருக்கும் என்று கூட நமக்கு கிடைச்சிடும் பிரியமான சகோதர சகோதரிகளே. ஸோ இதை பார்க்கும்போது இது இங்கிலீஷில் கூட இது இருக்கிறது, நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கும்? எல்லா பிரச்சனைகள், எல்லா கஷ்டங்கள், பாடுகள் எல்லாமே போயிடுச்சு. அசீரியா ராஜா கூட திரும்பி போயிட்டான். எல்லாருக்குமே சந்தோஷம். இப்போ என்ன செய்கிறாங்க ஜனங்கள்? பஸ்கா ஆசரிப்புக்கு
பஸ்காவுக்கு வருவாங்க. இந்த பஸ்கா எப்படி இருக்கும் என்றால், நம்ம வேதத்தில் பார்க்கும்போது கடந்த 300 வருஷத்தில் செய்யாத ஒரு கிராண்ட் பஸ்கா பண்டிகை அன்னைக்கு எசேக்கியா ராஜா செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். எருசலேம் நகரத்திலே சாலமன் கூட அவ்வளோ பெரிய பஸ்கா பண்டிகையை செஞ்சிருக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு பஸ்கா பண்டிகையை அங்கே எசேக்கியா ராஜா அங்கே ஜனங்களோடு அவன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியே அங்கே தசம பாகமும் அவருடைய காணிக்கைகள் அதிகமாய் எருசலேம் நகரத்துக்குள்ளே வருகிறது. அந்த காணிக்கையை வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அவன் இன்னும் அங்கே ஸ்டோர் ஹவுஸ், வேர் ஹவுஸ் எல்லாமே கட்டிட்டு அதற்குள்ளே அவன் அங்கே தசம பாகங்களை அந்த காணிக்கைகளை அவன் வைக்கிறான். அவ்வளவா ஜனங்கள் சந்தோஷமாய் அங்கே பஸ்கா பண்டிகையை அவன் ஆசரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியே நாம் வேதத்திலே படிக்கும்போது எசேக்கியா ராஜா தேவனுடைய பிரியமுள்ள ஒரு ராஜாவாக அவன் காண்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு மிகுந்த பிரியமான ஒரு ராஜா யார் என்று சொன்னால், நம்பர் 1 தாவீது ராஜா, நம்பர் 2 ஹொசேயா ராஜா, 3வது ராஜா யார் என்று பார்த்தால் அவன் எசேக்கியா ராஜா ஆகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ எல்லாமே சந்தோஷமாய் அங்கே நடக்கும். அளவில்லாத ஒரு சந்தோஷம் அங்கே நடக்கிறது. ஏனென்றால் எருசலேம் நகரத்தை, விழுந்து போன நகரத்தை அங்கே தேவன் எப்படி காப்பாற்றினார், மீட்பார் என்று நாம் இன்று பார்த்தோம். ஸோ இதில் கூட நமக்கு பாடம் இருக்கிறது. என்ன என்றால், எப்படி தேவன் அங்கே எருசலேம் நகரத்தை எடுத்தாரோ, ரட்சித்தாரோ, அப்படியே விழுந்து போன மனுகுலத்தை கூட பிதாவான தேவனுடைய வல்லமையினாலே, அவருடைய டிவைன் அரேஞ்ச்மெண்ட் இருக்கிறது. அப்படியே நம்மை அவர் மீட்க வல்லவராயிருக்கிறார். நாம் பாவத்தில் இருக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கிறது. ஆனால் அந்த பாவத்துக்கு ஈடுபலி கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஸோ ஐகுப்திய தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை தேவன் காப்பாற்றியிருக்கிறார் என்றால், நம்முடைய பாவத்திலிருந்து தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஸோ முக்கியமாய் நாம் செய்கிற வேலை என்ன என்றால், பஸ்கா பண்டிகையை நாம் மிகுந்த ஒரு பயத்தோடு, மிகுந்த ஒரு பக்தியோடு, கீழ்ப்படிதலோடு, கரெக்டான ப்ரொசீஜரோடு பஸ்கா பண்டிகையை நாம் ஆசரிக்க வேண்டும். ஸோ அந்த நாளில் கூட அந்த அசரியாவுடைய எதிரிகள் வரும்போது எருசலேம் நகரத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள் பயந்து நாம் பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க முடியாது என்று ஒரு நாள் யோசித்திருப்பாங்க. ஆனால் ஏற்ற வேளையில் தேவனுடைய டைமிங் எப்படி இருக்கும் என்றால், எக்ஸாக்ட் டைமிங்கில் என்ன நடக்கணுமோ அந்த டிவைன் அரேஞ்ச்மெண்ட் அப்படியே நடக்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஸோ இது எல்லாமே நாம் பார்த்திருக்கிறோம். ஸோ இப்போது நாம் என்ன செய்கிறோம் என்றால், மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளே நாம் போகிறோம். இன்னொரு 5 நிமிஷத்துக்குள்ளே நாம் இதை முடிச்சிடலாம். ஸோ முக்கியமாய் நாம் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், எசேக்கியா உடைய கதை நம்ம எல்லாருக்குமே இப்போ தெரியும். நாம் இதில் இருக்க என்ன பாடம் நமக்கு இருக்கிறது, என்ன பாடம் நமக்கு கொடுத்துருக்கிறார் என்றால், இதற்கு விளக்கம் நமக்கு ரசல் பிரதர் வால்யூம்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அந்த வால்யூம்ஸில் நமக்கு இந்த கதைக்குள்ளே இருக்கிற பாடத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலாவது பாடம் என்ன என்றால், எசேக்கியா ராஜாவுடைய இதயத்தின் நோக்கம். அவன் ராஜாவான முதல் டிசிஷன், முதலாவது அவன் என்ன செய்யணும் என்று யோசித்தான் என்றால், பஸ்கா பண்டிகையை நான் ஆசரிக்கணும் என்று அவனுடைய மனசில் வந்த அந்த ஒரு ஆலோசனை, அவனுடைய இதயத்தில் இருந்த அந்த ஒரு ஆலோசனை தான் இதில் நமக்கு இருக்கிற பெரிய ஒரு பாடம். ஏனென்றால் நம்முடைய மனசுக்குள்ளே கூட நாம் அப்படி அந்த ஒரு பஸ்கா பண்டிகை பற்றி நம்முடைய ஆலோசனை அப்படி இருக்கணும். ஏனென்றால் எசேக்கியா ராஜா தேவனுக்கு மிகுந்த ஒரு கீழ்ப்படிதலான ஒரு ராஜா. தேவன் கொடுத்த வழிமுறைகளை கரெக்டாக செஞ்சின ஒரு ராஜாவாக இருக்கிறான். அவன் என்ன செய்யும்போது, தேவாலயத்தை க்ளீன் பண்ணும்போது கூட மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின்படி தான் அவன் அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் எப்படி அவன்
அங்கே தேவாலயத்துக்கு கூட, அங்கே எருசலேம் இருக்கிற எல்லா மக்களுக்கு கூட எப்படி அவன் கட்டளை கொடுத்தானோ அப்படியே கூட நம்முடைய நம்பிக்கை கூட அதிகமாய் எசேக்கியா ராஜா போல நாம் இருக்கணும். எப்படி நாம் பஸ்கா பண்டிகைக்கு எவ்வளோ மகத்துவம், அது ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் என்று நம்முடைய இதயத்திலே அந்த ஆலோசனை எசேக்கியா ராஜாவை போல நமக்கு வரணும் என்ற ஒரு முதல் பாடம் நமக்கு இன்றைக்கு தேவன் கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது பாடம், இந்த கதையில் இருந்த ரெண்டாவது பாடம் என்ன என்றால், எப்படி எசேக்கியா ராஜா சுத்தம் இல்லாத ஒரு அந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணினானோ அப்படியே நாம் கூட ஒரு இம்பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்கிறோம், ஒரு பாவத்தின் நிலைமையிலே நாம் எல்லாரும் இருக்கிறோம். ஆனாலும் தேவன் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக வைக்கிறதுக்கு அவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஸோ எப்படி அவன் தேவாலயத்தை சுத்தம் பண்ணினானோ அப்படியே நாம் கூட நம்முடைய சரீரத்தை, நம்முடைய இதயங்களை, நம்முடைய ஆலோசனைகளை சுத்தமாய் வைக்கணும். எப்படி தேவன் அந்த நாளிலே ஆலயத்துக்குள்ளே அவர் வாசித்தாரோ அப்படியே தேவன் நம்முடைய இதயத்தில் கூட அவர் இருக்க அவர் விரும்புகிறாங்க. ஸோ இதற்கான 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19 அப்பொழுது 20 வாசிங்க சிஸ்டர். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றதும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்திலும் உங்கள் ஆவியிலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பார்த்தீங்களா? ஸோ இந்த வசனமே நமக்கு ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு எசேக்கியா ராஜாவின் கதையின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது நமக்கு வசனம் நமக்கு கிளியராக இருக்கிறது, திட்டவட்டமாக இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எப்படி அந்த தேவாலயம் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் அது சுத்தமாக்கப்பட்டதோ அப்படியே நமக்கு நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எப்படி மோசேக்கு ஒரு நிழலாக இருக்கிறாங்களோ அப்படியே இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை நாம் ஃபாலோ பண்ணி நம்முடைய சரீரத்தை நாம் சுத்தமாய் வைக்கணும். நம்முடைய ஆலோசனைகள் அல்ல, நம்ம உலகத்தின் ஆலோசனைகளைப் போல அல்ல. நாம் இயேசு கிறிஸ்து நமக்கு எந்த ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறாரோ, பொன்னான கட்டளை கொடுத்திருக்கிறாரோ, அவருடைய வசனங்கள் கொடுத்திருக்கிறாரோ அப்படியே நம்முடைய சரீரத்தை கூட நாம் சுத்தமாய் வைக்கணும் என்ற ஒரு பாடத்தை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். 3வது பாடம் என்ன என்று பார்க்கும்போது, எசேக்கியா எப்படி இந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிறான் என்றால், அவன் எல்லாருக்குமே அந்த இன்விடேஷன் கொடுத்திருக்கிறான். அவனுடைய சகோதரத்துவத்துக்குள்ளே அல்லாமல், வெறும் எருசலேமில் அல்லாமல், எல்லா ஃபெலோஷிப்க்கு கூட இஸ்ரேலில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிறதுக்காக அவன் அங்கே இன்விடேஷன் கொடுத்திருக்கிறான். இதில் நமக்கு என்ன பாடம் இருக்கிறது என்று சொன்னால், பஸ்கா பண்டிகை நம்முடைய சகோதரத்துவத்துக்குள்ளே எந்த ஒரு பேரியர் இருக்கக்கூடாது. நம்முடைய சகோதரர் சகோதரிகள் நடுவில் பஸ்கா பண்டிகைக்கு எந்த ஒரு தடைகள் இருக்கக்கூடாது, எந்த ஒரு மனஸ்தாபங்கள் இருக்கக்கூடாது, எந்த ஒரு கசப்பு இருக்கக்கூடாது. நாம் எல்லாரையும் நம்முடைய ஃபெலோஷிப்குள்ளே அவரை எடுத்து சந்தோஷமாக நாம் அந்த பஸ்கா பண்டிகையை நினைவு கூர்ந்து நாம் ஒழுங்காய் நாம் அந்த பஸ்கா பண்டிகை தேவன் எப்படி நமக்கு வழிமுறைகள் கொடுத்துருக்குறாங்களோ அப்படியே நாம் ஆசரிக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, 4வது பாடம் என்ன என்றால், எப்படி நாம் இருக்கணும் என்று சொல்லி கூட இங்கே பாடம் இருக்கிறது. அந்த வசனத்தை நாம் ரீப்ரிண்ட்ஸில் இருந்து வாசிங்க சிஸ்டர். பெருமிதம் உள்ளவர்கள் மதவெறிக்காகவும் அதனால் கிடைக்கும் கௌரவங்களுக்காகவும் நின்று தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற தவறிவிடுவார்கள். ரீப்ரிண்ட்ஸ் 2381.
பார்த்தீங்களா? ஸோ அந்த நாளிலே எசேக்கியா வந்து எல்லாருக்குமே இன்விடேஷன் கொடுத்தும்போது எல்லாருமே வந்தாங்க. ஆனால் அங்கே வந்து சிலர் மட்டும்தான் அந்த பஸ்கா பண்டிகையை கரெக்டாக செய்ய முடிந்தது. சில பேர் வந்து ஏனோ தானோ என்ற பெருமையோடு வந்தாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க. இதில் நமக்கு என்ன பாடம் இருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளை என்றால், நாம் வந்து பஸ்கா பண்டிகைக்குள்ளே நாம் கர்த்தருடைய மேஜுக்குள்ளே போகும்போது எல்லாருமே வந்து 100% அங்கே சுத்தமாக இருக்கிறது முடியாது. நாம் கரெக்டாக அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண முடியாது. மிகவும் கஷ்டமாய் இருக்கிறது. எங்கோ ஏதோ ஒரு மிஸ் கண்டிப்பாக அங்கே ஆகிடும். ஆனால் தேவன் வந்து அந்த ப்ரொசீஜரை பார்க்கறது இல்லை. நாம் கையினால் எந்த ஒரு பிரயாசம் செய்கிறோம் அதை தேவன் பார்க்கறது இல்லை. இப்போ புதிய துணி வாங்கிடலாம், அதற்கான ஒரு புதிய டேபிள் வாங்கிடலாம், புதிய பாத்திரைகளை வாங்கிடலாம், நாம் வந்து ஒரு புதிய துணி வாங்கிடலாம், புதிய ட்ரெஸ் வாங்கிடலாம், எல்லாமே செய்கிறோம். அதெல்லாம் கரெக்டு தான். அது பயபக்தியோடு நம்ம செய்கிறோம். ஆனால் அதில் ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் கூட தேவன் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஜனங்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் நாம் என்ன செய்யணும் என்றால், நாம் வந்து அவரை மன்னிக்கணும் என்று கூட நாம் இங்கே பார்க்கிறோம். ஸோ அடுத்தது நாம் பார்க்கும்போது எப்படி ஐந்தாம் பாடம் நமக்கு இருக்கிறது என்றால், விக்கிரக ஆராதனை. ஸோ நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாம், எப்படி நம்ம விக்கிரக ஆராதனையே செய்கிறது இல்லையே, எப்படி நாம் விக்கிரகங்களை தூக்கி வெளியே போடலாம்? இப்போ எசேக்கியா ராஜா வந்து விக்கிரகங்களை தேவனுடைய ஆலயத்திலிருந்து தூக்கி போட்டான், குப்பையில் போட்டான். ஸோ அப்படியே நாம் கூட நம்முடைய சரீரமாகிய தேவாலயம் மாதிரி இருக்கிற சரீரத்துக்கு உள்ளே இருக்கிற இந்த விக்கிரகங்களை எடுத்து போடணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இது வந்து நிறைய விக்கிரகங்கள் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது. மாம்சத்தின் பலவீனம் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது. இந்த எப்படிப்பட்ட ஒரு விக்கிரகங்களை நாம் எடுத்து போகணும் என்று ரசல் பிரதர் நமக்கு அங்கே விளக்கம் கொடுக்கிறார். அதை வந்து எல்லாம் செல்ஃப் எக்ஸ்பிளனேஷன் அதில் இருக்கிறது. அதை இங்கிலீஷில் போட்டிருக்கிறோம், தமிழில் வாசிங்க சிஸ்டர். மதவெறி, பணம், காமம், சுயநல லட்சியம், பெருமை, சுயநலம், பொறாமை, பெருந்தீனி, பேராசை, பெருமை, சோம்பல், கோபம். பார்த்தீங்களா? இவ்வளவோ விக்கிரகங்கள் நம்முடைய சரீரத்துக்குள்ளே இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் யோசிக்கலாம் இது இப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று. ஆனால் இந்த பஸ்கா பண்டிகைக்கு நாம் போகும்போது, கர்த்தருடைய மேஜுக்குள்ளே நாம் போகும்போது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரம் வந்திருக்கிறது. இதில் இருக்கிற எத்தனை ஒரு குணங்கள் நம்மில் இருக்கிறதோ, எப்படி எசேக்கியா ராஜா அந்த விக்கிரகங்களை தூக்கி போட்டானோ அப்படியே இந்த ஒவ்வொரு ஒரு காரியத்தையும் நாம் எடுத்து வெளியே போடணும். பிரியமான சகோதர சகோதரிகளை, ஸோ ஆறாவது பாடம் நமக்கு என்ன என்று அங்கே வாசிங்க சிஸ்டர். எசேக்கியா ராஜா இருமனம் கொண்டவர் அல்ல, விசுவாசி. பார்த்தீங்களா? எசேக்கியா ராஜா வந்து ஒரு நாளும் டபுள் மைண்டட் அல்ல, அல்ப விசுவாசி கிடையாது. அவன் வந்து பூரணமான விசுவாசம் அங்கே வச்சிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அந்த கஷ்டங்கள் பாடுகள் அங்கே தேவன் அனுமதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு வியாதியை கூட தேவன் அனுமதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த கஷ்டங்கள் பாடுகள் எல்லாமே தேவன் அனுமதித்திருக்கிறார். ஏனென்றால் அப்பொழுது தான் அந்த பெரிய காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய முடியும். நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அவர் கொடுக்க முடியும். அவருடைய வல்லமை, அவருடைய பலன், நம்முடைய விசுவாசத்தை நாம் தெரிந்து கொள்ளும்படியாக சில கஷ்டங்கள் நமக்கு வரும் பாருங்க. ஸோ இப்போ ஜனவரியிலே இருந்தே நாம் வந்து என்ன செய்கிறோம் என்றால், இந்த பாஸ் ஓவருக்கான ஒரு பாடங்கள் தேவன் நமக்கு அனுதினமும் கொடுத்து கொண்டே வருகிறார். ஸோ மார்ச்சில் இருக்கிற அந்த பாஸ் ஓவருக்கு நாம் இப்பொழுதே நாம் தயாராக நிற்கணும். ஸோ கஷ்டங்கள் வரும். நாங்கள் பார்த்தால் அந்த பஸ்கா ஒரு பண்டிகைக்கு அந்த கர்த்தருடைய மேஜுக்கு நாம் கிட்ட போகும்போது நம்முடைய சரீரத்திலே சில கஷ்டங்கள் வரும். நமக்கு ஒரு அந்த ஒரு சூழ்நிலையை நாம் யோசிக்கும்போது மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த பஸ்கா பண்டிகை கர்த்தருடைய மேஜை நாம் ரொம்ப கீழ்ப்படிந்து அதை நாம்
பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு அதற்குள்ளே ஆசீர்வாதம் இருக்கிறது. விசுவாசமாய் இருக்கணும் என்று பாடம் தேவன் கொடுத்திருக்கிறார். 7வது பாடம் இங்கே என்ன தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், அங்கே பஸ்காவை நாம் ஆசரிக்கும்போது நாம் யாரையும் பகைக்கக்கூடாது. ஏனென்றால் பஸ்கா கர்த்தருடைய மேஜ் சிலர் ஃபஸ்ட் டைம் செய்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் செய்யும்போது சில ஜனங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லை சில ஜனங்களுக்கு அது எப்படி செய்யணும் என்று தெரியாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது என்றால், அவரை கேலி பரியாசம் பண்ணக்கூடாது. அவரை எந்த ஒரு திட்டுகிறது அப்படியெல்லாம் ஒன்றுமே செய்யாமல் நாம் அவருக்காக ஜெபிக்கணும். ஏனென்றால் எசேக்கியா ராஜா கூட அப்படியே செஞ்சிருக்கிறான். வசனத்திலே நாம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 18-20 வாசிங்க சிஸ்டர். அதேனென்றால் எப்பிராயிம், மனசே, இசக்கார், செபுலோன் மனுஷரில் ஏராளமாய் அநேக ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தும் எழுதியிராத பிரகாரமாய் பஸ்காவை சாப்பிட்டார்கள். எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படி தங்கள் இருதயத்தை நோக்கினார்கள். பரிசுத்த ஸ்தலத்திற்கேற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லோருக்கும் மன்னிப்பாராக என்றான். பார்த்தீங்களா? ஸோ அந்த நாளில் கூட பஸ்கா பண்டிகையை சரியாக ஃபாலோ பண்ணாத ஜனங்கள் கூட அங்கே இருக்கிறதை நாம் பார்க்குறோம். ஸோ அப்படியே இன்றைக்கு கூட நாம் பார்க்கலாம், கர்த்தருடைய மேஜில் சில ஜனங்கள் அது கரெக்டாக செய்யாமல் இருந்தாலும் தேவன் என்னத்தை பார்க்கிறார் என்றால் அவருடைய இருதயத்தின் நோக்கம் பார்க்குறாங்க, அவருடைய இருதயத்தின் சிந்தைகளை பார்க்குறாங்க. ஸோ நமக்கு என்ன தேவையாக இருக்கிறது என்றால், கர்த்தருடைய மேஜைக்குள்ளே நாம் போகும்போது நம் கீழ்ப்படியணும். அது மிகுந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான நமக்கு அது ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த காரியமும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், மகத்துவம் எவ்வளோ மேன்மையானது என்று நம்முடைய மனசில் நாம் அதை யோசித்து தேவனுக்கு கீழ்ப்படியணும். நாம் எப்படி செய்கிறோம் என்று அவ்வளோ முக்கியம் அல்ல. ஏனென்றால் தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அன்றைக்கு கூட எசேக்கியேல் ராஜா இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மன்னிங்க என்று கேட்கும்போது பிதாவான தேவன் அந்த ஜெபத்தையும் அந்த விண்ணப்பத்தையும் கேட்டு அங்கே மன்னித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஸோ கடைசியாக இந்த பஸ்கா சில நாட்கள் அங்கே பஸ்காவை ஆசரிக்கிறாங்க, சந்தோஷமாய் ஆசரிக்கிறாங்க. அந்த பஸ்கா முடிய போகுது. அந்த பஸ்காவின் முடிவில் கடைசியாக தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ பாஸ் ஓவர் அப்படி என்றால் அதுதான் ஒரு தேவனுடைய கிருபை, அவருடைய மர்சிக்குள்ளே நாம் போகிறோம். இந்த பாவமான இருக்கிற ஒரு வாழ்க்கையிலிருந்து நாம் தேவனுடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்கு போகிறது தான் இந்த பாஸ் ஓவர். ஸோ மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதை நாம் அனுதினமும் யோசித்து பார்க்கணும். இந்த பஸ்கா ஒரு கர்த்தருடைய மீதுக்காக நம்மை நாமே நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து நம்மை நாமே சரிப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த வசனங்களை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஸோ இந்த மேன்மையான வசனங்களை கொடுத்து நம்முடைய பிதாவான தேவனுக்கும் அவருடைய குமாரனும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றிகளையும் துதிகளையும் செலுத்தி பொறுமையோடு கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும்